அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பெண் பிள்ளைகளின் ஒழுக்கம் பேணுவோம். அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் படைத்து அவர்களுக்கு கடமைகளையும் உரிமைகளையும் வழங்கியிருக்கின்றான். நம் மார்க்க விஷயத்தில் நம்மிடம் மெத்தன போக்கு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஹிஜாப் அணியும் விஷயத்தில் நம் மார்க்க அறிவு மிக குறைவாகவே உள்ளது. ஹிஜாப் என்பது நம் உடலை மறைக்கும் அற்புதமான ஆடையாகும். அதனை நாம் பிற ஆண்கள் கவரும் விதமாக அலங்கார ஆடையாக மாற்றியுள்ளோம். குறிப்பாக இந்த ஜெனரேஷனில் இருக்கும் பெண்கள் தங்கள் ஹிஜாபை மிகவும் இறுக்கமான உடையாக அணிகிறார்கள். அதற்கு அவர்கள் ஹிஜாபை அணியாமல் இருப்பதே மேல். இவ்வாறு அணிவது ஆடை அணிந்து மறை நிர்வாணமாக இருப்பதற்கு சமம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 24 வசனம் 31. தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அவர்கள் தங்கள் அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம். தமது கணவர்கள், தமது தந்தையர், தமது புதல்வர்கள், தமது கணவர்களின் புதல்வர்கள், தமது சகோதரர்கள், தமது சகோதரரின் புதல்வர்கள், தமது சகோதரிகளின் புதல்வர்கள், பெண்கள் தங்களுக்கு சொந்தமான அடிமைகள், ஆண்களில் தள்ளாத வயதின் காரணமாக பெண்கள் மீது நாட்டமில்லாத பணியாளர்கள், பெண்களின் மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத குழந்தைகள் தவிர மற்றவர்களிடம் தமது அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அவர்கள் மறைத்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டுமென்பதற்காக தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம். நம்பிக்கை கொண்டோரே, அனைவரும் அல்லாவை நோக்கி திரும்புங்கள், இதனால் வெற்றி அடைவீர்கள். மேற்சொன்ன குர்ஆன் வசனத்தை, அதாவது இறைவனின் வார்த்தையை நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தந்து எச்சரிக்கையுடன் வளர்ப்போம். சிறு வயதிலேயே வெட்க உணர்வையும் கூச்சத்தன்மையும் ஏற்படுத்தி அவர்களின் ஆடையை முழுமைப்படுத்தி வளர்த்தால் பிறகு ஆண்களால் நம் பிள்ளைகளை தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் எண்ணம் வராது. அதேபோல் நம் ஆடை விஷயத்தில் எவ்வாறு கவனம் தேவையோ நம் பேச்சிலும் கவனம் இருக்க வேண்டும். அந்நிய ஆண்களுடன் பேசும் சூழல் வந்தால், உதாரணமாக அலுவலகத்தில், வியாபார ரீதியில், ஆட்டோ ஓட்டுநருடன் பேசும் சூழல் ஏற்பட்டால் அவர்களிடம் குழைந்து பேச வேண்டாம். சிறு வயதிலிருந்தே பெண் பிள்ளைகளிடம் கண்ணியமான ஆடை, கனிவான பேச்சு ஆகியவற்றை இறைவனின் அச்சத்தோடு வளர்த்தால் அந்த குழந்தை நல்லொழுக்கமான குழந்தையாக வளரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கல்வி அறிவையும் மார்க்க அறிவையும் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.